இந்த மாதிரியான சில இளைஞர்கள்லாம் என்ன மாதிரியான மனநிலையில வாழ்றாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஒரு வீடியோவ பார்க்கும்போது, இதில பார்த்தீங்கன்னா தெரியும். இதில ஒரு 3 இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆக்ரால ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காங்க போல. புக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணும்போது, நம்மலாம் என்ன பண்ணுவோம் எப்போதும் போல, நம்மளோட உடைமைகள எடுத்துட்டு போவோம் இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்க பெட் அந்த துணியெல்லாம் நாஸ்தி பண்ணி, அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து கீழ போட்டு தேய்ச்சு, அங்க இருக்க பல்பெல்லாம் திருடி, எதுக்கு இதெல்லாம்? இவங்கலாம் எதுக்காக இத பண்றாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி இது பண்றாங்க. இதுவே ஒரு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். இத வந்து சோஷியல் மீடியால வேற ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்படின்னு யோசிக்கும்போதே ரொம்ப பதைக்குதுப்பா! அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இதெல்லாம் என்ன கெத்துன்னு நெனச்சு பண்றாங்களா? இதெல்லாம் பண்ணா தான் மாஸ் அப்படின்ற ஒரு நினைப்பு இந்த சோஷியல் மீடியால போடுறதுனால கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியால சில கிறுக்குத்தனமா பண்றவங்கலாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க தான். அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு நெனச்சு பண்றாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி யாரு பண்ணாலுமே அத நிச்சயமா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்வு கூட இல்ல. சிவிக் சென்ஸ் இல்லாம வளரும் ஒரு பிரிவு இளைஞர்கள பார்க்கும்போது ரொம்பவே மனசெல்லாம் பதைக்குது, பயமா இருக்குன்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?